பாதுஷா நாயகம் அவர்களை கொண்டு வந்து இங்கே விட்டு சென்ற செய்தினா ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு இதோ இங்கே இருக்கிற மண் திடலை நீங்கள் விலக்கி பாருங்கள், அதுக்கு உள்ளே ஒரு சதுரமான கட்டடம் ஒன்று இருக்கும், அதுதான் நீங்கள் வசிக்க வேண்டிய வீடு என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அது மட்டுமல்ல, அது உள்ளே ஒரு கிணறு ஒன்று இருக்கும், அதை தோண்டினால் உங்களுக்கு தண்ணீரை ஊற்று பெருக்கெடுத்து வரும், அதுதான் நீங்க குடிக்க வேண்டிய தண்ணீர். அந்த தண்ணீரை நானும் ஒரு காலத்திலே குடித்திருக்கிறேன். சிக்கந்தர் துல்கர்னி என்ற உலகத்தை ஆண்ட அரசரும் நானும் இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கிறோம் என்று ஒரு வாக்குறுதி சொன்னார்கள். அது எப்போ? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு சம்பவம். அது 4000 வருஷத்துக்கு முந்தைய நடந்த நிகழ்ச்சி. அப்பொழுது கட்டப்பட்ட அந்த கட்டடம் மண்மூடி மறைந்திருக்கிறது, நீங்க தோண்டி பாருங்கள்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு பாதுஷா நாயகம் அவர்கள் தோண்டி அந்த தண்ணீர் இன்றைக்கும் இருக்கிறது, அந்த கட்டடம் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் அங்கே ஆண்கள் செல்ல முடியாது. செய்தினா பாதுஷா நாயகம் அவர்கள் வாழ்ந்த இடமாக இருப்பதன் காரணமாக, அந்த இடத்தில் அந்த குடும்பம் வசித்ததின் காரணமாக, சீதனா யூசுப் நாயகத்துடைய குடும்பம் அங்கு வசித்ததின் காரணமாக பெண்கள் மட்டுமே இங்கே செல்ல வேண்டும், தங்க வேண்டும் என்று தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிணத்துல தண்ணி வேணும்னா யாரும் கேட்டு வாங்கி குடிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை, வெளியே நின்று கேட்டு வாங்கி குடிக்கலாம்.